யாருக்கும் நெருக்கடி எல்லாம் இல்லை. நிறைய ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இருக்க போகுது. அரசும் வந்து நீட்டா இருக்கட்டும், இல்லை நெட்டா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் தான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விருந்தினர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கம். அது மாதிரி 18வது மக்களவை கூடுகிறது. 3வது முறையாக தலைமை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் உள்ளிட்ட ஆட்சி கட்சிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அதே மாதிரி 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இப்போ தலைப்புக்குள்ளே பேசுனீங்க. தலைப்பு ஆக்சுவலி தெளிவாக தான் இருக்குது. விஸ்வரூபம் எடுக்கும் தேர்வு முறைகேடுகள் விசாரிக்கும் சிபிஐ. அதனால் அதுக்குள்ளே தான் பேசணும். நானும் பேசுகிறேன். சார் வந்து பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை சொல்லிவிட்டு நான் கண்டனுக்குள்ளே வந்துடுறேன். இந்த முறை வலுவான எதிர்க்கட்சி இருக்குது, அதனால் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோ அல்லது வந்து சிபிஐ உள்ளிட்டவற்றோ அப்படி பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சார் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி பெரும்பான்மையாக இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் உருவாக இல்லாத போது அதெல்லாம் செஞ்சாங்கன்னு ஒத்துக்கிறாரான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேறு கோணத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் நேரத்தில் நீங்கள் மறுப்பு சொல்லலாம் சார், தப்பு இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களின் பாதுகாவலர்கள் யாருக்கும் எங்கூட்டு பிள்ளை தாலியை கலர்னப்ப ஏன் கோவம் வரல? எங்கூட்டு பிள்ளை தாலியில் வச்சு பிட்டு எழுதிருமா? அங்கே கொஸ்டின் பேப்பரை வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார், இவ்விடம் குறைந்த விலைக்கு நீட் தேர்வு வினாத்தாள்கள் கிடைக்கும் சார் அப்படிங்கிற அளவுக்கு, எது குறைஞ்ச விலைங்கிறதே பல லட்சம் அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கான் கூவி கூவி. எந்தெந்த மாநிலம் தான் சார் இதை தொடர்புடைய இருக்க மாநிலமாக இருக்குது? குஜராத், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் எல்லாம் யார் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்? பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள். என் வீட்டு பிள்ளை போட்டுட்டு போகிற காலில் போடுற மெட்டியில் தான் பிட்டு அடிச்சிட போதா? கேரளாவில் உச்சபட்சம் கேவலத்திலையும் கேவலம் பிள்ளைங்களுடைய உள்ளாடைய கலத்தை சொன்னானுங்க. இதெல்லாம் யாருக்குமே கோவம் வரல. தாலி மஞ்சள் ஈரங்காயறதுக்குள்ள அந்த தாலியை கலத்த சொன்னாங்க, கோவம் வரல. இது அப்படி தான் இருக்கும், விட்டுருங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், நாங்கள் கேட்க மாட்டோங்கிற மாதிரி. இப்போ நீட்டு முறைகேடு மட்டும் பிரச்சனை இல்லை, தயவுசெய்து. இப்போ நீட் ஒருவேளை முறைகேடு நடக்காமல் இருந்தால் நாளைக்கு முறைகேடுகள் தடுக்கப்படலாம், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் முறைகேடு தான் பிரச்சனையானா இல்லை, நீட்டே பிரச்சனை. நீட் தேர்வில் பிரச்சனையா, நீட் தேர்வே பிரச்சனையான்னு கேட்டால் நீட் தேர்வே பிரச்சனை. எப்படி அப்படின்னா, சார் அப்ளை பண்ணவங்கள அப்பியர்ட் ஆனவங்கள சொன்னார் 20,38,596 பேர்னு சொன்னாங்க. அதில் குவாலிஃபைடு எவ்வளோ தெரியுமா சார்? 11,45,976 பேர் குவாலிஃபைடு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள் எவ்வளோ தெரியுமா? எம்பிபிஎஸ் இடங்கள் 1,04,333 இடங்கள் தான். நம்ம இப்போ நேயர்களுக்கு புரியுற மாதிரி இப்படி வச்சுப்போம், ரவுண்டாக 1 லட்சம் இடங்கள் சார், 1 லட்சம் சீட்டு. நீங்கள் 11 லட்சம் பேர், 11.5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 11.5 லட்சம் பேர் பாஸ்ன்னு சொல்கிறீங்க. 11,50,000 பேர் கிட்டத்தட்ட பாஸுங்கிறீங்க. ஆனால் இருக்கிற இடம் வெறும் 1 லட்சம். இதில் கவர்மெண்ட் சீட்டு 54,000 சார், தனியாருக்கு 50,000. இப்போ இந்த 11.5 லட்சத்தில் முதல்ல இருக்க 50,000 பேர் இருக்கான்ல, அவன் ஃபர்ஸ்ட் டாப் 50,000 வந்து கவர்மெண்ட் சீட்டில் வந்துடுவாங்க சார். அதில் கோட்டா, பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் ஃபில்லு. அந்த மீதி இருக்கிற 11 லட்சம் பேர் இருக்கிறான் சார். 11 லட்சம் பேரும் பாஸ். அதில் 13 மார்க் எடுத்தவனும் பாஸ், 60 மார்க் எடுத்தவனும் பாஸ். இப்போ இங்கே 50,000 சீட்டு தான் இருக்குது ப்ரைவேட் காலேஜில். தயாராகிறாங்க 11 லட்சம் பேர். இந்த 11 லட்சம் பேர்லேருந்து யாரை வேணாலும் இந்த 50,000 சீட்டில் ஃபில் பண்ணலாம். 13 மார்க் எடுத்தவன் காசு இருந்தால் கொடுத்து உள்ளே போயிடுறான். 15 மார்க்கோ 18 மார்க்கோ வச்சிருக்கிறவன் வெளியில் நிற்கிறான். என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, மாணவர்கள் பேரோடு நான் சொல்லுவேன். நான் என்ன கேட்குறேன், 50 மார்க் எடுத்தவன் முட்டாப்பைய, 15 மார்க் எடுத்தவன் புத்திசாலிங்கிற சிஸ்டம் என்ன மாதிரியான சிஸ்டம்? அது எப்படி முதல்ல சரியான சிஸ்டமாக இருக்கும்? எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த நீட் தேர்வில் எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா சார்? நீட் தேர்ச்சி பெற்றால் மருத்துவர் ஆகலாம்னு சொல்கிறாங்கல்ல. நீட் தேர்ச்சி பெற்ற 11 லட்சம் பேர் மருத்துவரா? இல்லை, சீட்டு 1 லட்சம் தான். நீங்கள் 11 லட்சம் பேர் பாஸ்ன்னு சொல்கிறீங்க. 13 மார்க் எடுத்தோன்னே ஏன் பாஸ்ன்னு சொல்கிறீங்க முதல்ல? ஒன்று. இன்னொன்று, இவங்க நீட்டு கொண்டு வரும்போது சொல்லப்பட்ட வாதங்கள் என்ன? தனியார் நிறுவனங்களுடைய கல்வி கட்டண கொள்ளையை நீட் தடுக்கும், இதான சொன்னாங்க. இப்போ தமிழ்நாடு அரசும் ஒரு கோரிக்கை வைக்குது. கலாநிதி வீராசாமி அதை ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன், பேராசிரியர் அருண் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன். நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். நீங்கள் தனியார் கல்லூரிக்கு நீட் நடத்திங்க சார், நடத்திங்க. அரசு கல்லூரி இருக்குல்ல, இங்கே தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி, இந்த அரசு கல்லூரிக்கு எதுக்கு நீட்டு? 12ஆம் வகுப்பில் நீங்கள் தங்கை அனிதா 1200க்கு 1176 மதிப்பெண்கள். எவ்வளவு? 1176. அது முட்டா பிள்ளையாது? படிக்காமல் எங்கள் வீட்டு பிள்ளை தற்கொலை பண்ணி போச்சா? படிக்காமல் தான் ஃபெயில் ஆச்சா எங்கள் வீட்டு பிள்ளை? அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த சிஸ்டத்தில் யார் முதலமைச்சரில், பிரைம் மினிஸ்டரில் யாரும் போய் என்ன செய்ய முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. மார்க் லிஸ்ட் கையில் இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடும், கம்ப்யூட்டரில் ஏற்றிடுறாங்க. நீங்கள் வந்து தலைகீழாக வந்துக்கிட்டே இருக்கும். 100 மார்க் எடுத்தவன் எத்தனை, 99 எத்தனை, 98 எத்தனை. ஒருவேளை அந்த ஆண்டு அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா 96, 97 எடுத்தவனு கூட இடம் கிடைக்காது. இது தலை சிறந்த முறை. இதை இல்லைன்னு சொல்லிட்டு 15 மார்க் எடுத்தவொடனே நீங்கள் டாக்டர் ஆகலான்னு சொன்னீங்க. இது யூஜியில். பிஜியில் உச்சபட்சமாக ஒரு காமெடி பண்ணாங்க சார். 0 மார்க் எடுத்தாலும் ஓகே. பெர்சன்டேஜ்
சார் தேர்வு அட்டன் பண்ணவங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தேர்வு அட்டன் பண்ணாலே நீங்க என்ன ஆகலாம்? பிஜில போகலாம். ஏன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க சார். அதுக்கு ஒன்றிய அமைச்சர் ஒரு பதில் சொன்னார். தனியார் கல்லூரிகளில் நிறைய இடங்கள் காலியாக இருக்கின்றன, அதனால் நாங்க அட்டன் பண்ணாலே போதும், அந்த இடங்களை ஃபில் பண்ண சொல்லி அந்த காலேஜுக்கு கொடுத்துட்டோம். அது இப்போ யாருக்கு சாதகமான முடிவு? இது தனியார் கல்லூரி நீட்டை எழுதினாலே போதும், நீ சேர்த்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், இதுக்கு எதுக்கு ஒரு தேர்வு சார்? நீங்க அப்படியே போயிட்டு சார் பேரை மட்டும் எழுதி அந்த பேப்பர் அப்படியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இடம் உண்டு. இது என்ன தேர்வு? இதுல ஏதாவது குறைந்தபட்ச லாஜிக் இருக்குதா? இல்ல. அப்ப இவ்வளவு மோசமான ஒரு தேர்வை வைத்துக்கொண்டு இன்னொன்னு சார், இந்தியா என்ன நோக்கத்துக்காக அதை கட்டாயம் வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இங்க ஏழைப்பாளையங்க படிக்க கூடாது சார். ஏழைப்பாளையங்க பிள்ளைங்க மருத்துவர் ஆயிடக்கூடாது. இப்போ அதை நம்ம வந்து தொடர்ச்சியா சொன்னோம், அதை உண்மைன்னு உறுதிப்படுத்துற மாதிரி தான் இப்போ இவ்வளவு வருது. இப்போ இன்னைக்கு 2 நாள் வந்த செய்தியில பாருங்க, நீங்க வந்து இது எல்லா இடமும் நடந்ததெல்லாம் குஜராத் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல வந்து பல கோடி ரூபாய் குஜராத்தில் அந்த புரோக்கர்ட்டேருந்து கைப்பற்றியிருக்கிறாங்க சார். நீங்க வந்து 2.82 கோடி யாரு? நீட் பயிற்சி நிறுவனர் ராயின் அலுவலகத்திலிருந்து மாணவர்கள் வழங்கிய 2.82 கோடி பறிமுதல். ஒவ்வொரு மாணவரும் 10 லட்சம் அளிக்க ஒப்புக்கொண்டதை அந்த மாணவர்கள் பேசுறான். 10 லட்சம் தர்றோன்ட்டு. ராயின் வங்கி கணக்கில் 4 மாணவர்கள் செலுத்தியிருந்த ரூபாய் 66 லட்சம் முடக்கப்பட்டிருக்கிறது. நீட் பயிற்சி மையத்தின் நிறுவனர் பரசுராம் ராய் வாட்ஸ்அப்பில் மாணவர்களின் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். நிரப்பப்படாத கேள்விகளுக்கு ஆசிரியர்களே பதிலளிக்க திட்டம். இதை விட கொடுமை என்னன்னா சார், போன வாட்டி இதுல யார் தொடர்புடையவர்களாக இருந்தார்களோ உத்தரப்பிரதேசத்தில் காவலர் தேர்வில் வினாத்தாளை கசிய விட்ட ரவி அட்ரி அப்படிங்கிற அந்த கும்பலுக்கு இதுல தொடர்பு இருக்குது அப்படின்னு இப்போ விசாரணையில் முதல் கட்ட தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் காவலர் தேர்வில் வினாத்தாளை கசிய விட்டீங்க, அது ஒரு பெரும் போராட்டமே வெடிச்சது. அதே கும்பல் திருப்பி பண்ணுதுன்னா நீங்க அப்பவே அந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இப்ப திருப்பி எப்படி அவன் நீட்டுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான்? அப்ப நீங்க எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு முறைகேடுகள் நடந்துச்சு, அதை மறுக்கல, அதை தடுக்கிறதுக்கு தான் உயர்மட்ட குழு. அதனாலதான் நான் தொடக்கத்திலே தெளிவா சொன்னேன், இங்க முறைகேடு மட்டுமல்ல பிரச்சனை, நீட்டே ஒரு முறைகேடான தீர்வுங்கிற. நீட் அப்படிங்கிறது தகுதியற்ற தேர்வுங்கிற. இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். நீங்க இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது. சார் விரும்பக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க சார், விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்களியுங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நீட் வருவதற்கு முன்பு இங்கு படித்த யாருமே நல்ல மருத்துவர்கள் இல்லையா? தரமான மருத்துவர்கள் இல்லையா? புத்திசாலி மருத்துவர்கள் இல்லையா? என்ன நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? என்ன ட்ரை பண்ணுறீங்க? அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தரமான மருத்துவர்கள், நீட் வருவதற்கு முன்பு படித்த மருத்துவர்கள் தான் இன்னமும் இருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களின் சொந்த சகோதரர் வைத்தியம் பார்க்கறதுக்கு சென்னைக்கு வந்தார். வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம், வரணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எங்க இருந்து வந்தீங்க? நீங்க குஜராத்தில் பயந்து போய் தான் வரீங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியுமா? அப்படி அல்ல. என்னன்னா தரமற்ற மருத்துவர்களை நீட் உருவாக்கி கொண்டிருக்கிறது, தரமான மருத்துவர்களை கொன்று கொண்டிருக்கிறது, பிள்ளைகளின் கல்வி கனவை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு இருக்குது நீட். இதை பத்தி பேசாம எப்படி நகர முடியும் அப்படின்னு எனக்கு வந்து ஒன்று புரியல. அப்புறம் ஒரு வார்த்தை வந்து சொல்லி முடிச்சிட்டேன். சிபிஐ விசாரணை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. சிபிஐ போட்டாச்சு. உங்களுக்கு நிச்சயமா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சித்ரா ராமகிருஷ்ணன் ஒருத்தங்க, ஞாபகம் இருக்குல்ல சார்? பங்குச்சந்தை முறைகேடு இப்போ எங்கே சார் இருக்கிறாங்க? சிபிஐ விசாரிக்குது. என்ன ஆனாங்க சார்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சது, கைதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு என்னவா இருக்குது சார்? 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக சிபிஐ குட்கா வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க. 2.5 வருஷம் ஆச்சு. அந்த வழக்கு என்ன சார் ஆச்சு? ஸோ சிபிஐட்ட போன உடனே ஒரு வழக்கு தீர்வு கிடைக்கும் இல்லை, அது 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், தப்பு இல்லை. அவங்களுடைய என்கொயரி ப்ராசஸாக கூட நான் எடுத்துக்கிறேன், ரைட். ஆனா அது வரைக்கும் இங்க எத்தனை பேர் சாவு கொடுக்கிறது, எத்தனை பேர் பலி கொடுக்கிறது? அந்த கேள்வி இருக்குதுல்ல. இந்த லாஸ்ட் வார்த்தை இதை சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துறேன். நான் அதுக்குள்ள போகிறோம்ல, நீங்க சொன்ன மாதிரி இருந்தாலும் அவங்க பேசினா கள்ளக்குறிச்சி உள்ளிட்டவற்றை பற்றி பேசுறாங்க. நாட் ஒன்லி கள்ளக்குறிச்சி, எல்லா இடத்துலையும் எதுங்க ஒரு குற்றச்சம்பவம், ஏதோ ஒரு குற்றச்சம்பவம், இது இல்லை, ஒரு குற்றச்சம்பவத்தால் ஒரு குற்றவாளியோ அல்லது குற்றம் செய்வோனோ செய்யக்கூடிய குற்றச்சம்பவத்தால் ஏற்படக்கூடிய மரணங்கள் கவலை அளிக்கக்கூடியது, பொறுப்பெடுத்துக்க வேண்டியது அந்தந்த ஆளும் அரசுகள். ஆனா இந்த பிள்ளைங்க குற்றவாளிகளா? 25 பிள்ளைங்க செத்து போச்சு தமிழ்நாட்டில் மட்டும். குஜராத்தில், ராஜஸ்தான்ல பிள்ளைங்க செத்து போயிருக்குது. என்ன குற்றம் செஞ்சது? இந்த பிள்ளைங்க குற்றவாளியா? இந்த பிள்ளைங்களுடைய மரணத்துக்கு யார் பொறுப்பெடுத்துக்க போறீங்க? அது கேட்கணும்ல. இந்த பிள்ளை நல்லா படிச்சதுனால செத்துச்சு, அதையும் சேர்த்து பேச வேண்டிய கவலை இது இருக்குது, பொறுப்பு இருக்குது. இந்த அரசு தயவு செய்து இதுல யூகோ பார்க்காம அரசு அந்தந்த மாநிலங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பளிப்பதுதான்